அதில் ஒரு விஷயம் என்னன்னா, சோழன்னு சொன்னா அது ராஜேந்திர சோழன் அரசாட்சிக்குரிய தலைவர் வந்தது கிடையாது. வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வேறங்கிறது ஒரு வரலாறு இருக்கு. அந்த நிலைப்பாட்டில் ஐயா மோடி ஐயா வராங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரங்கிறது அந்த சிவனுக்கு உரித்தான நட்சத்திரம். இன்னைக்கு இந்தியாவே வியக்க வண்ணம் ஈஸ்வரர் ஆளக்கூடிய உரிய சக்தி பெற்றோர் ஐயா மோடி ஐயா. ஈஸ்வரனை சரிசமா நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஈஸ்வரன் வந்து வரம் கொடுத்த அந்த ராஜேந்திர சோழனுடைய மண்ணை கால வைக்கிறோன்னா அந்த மண்ணு புனிதமாவோ மிகப்பெரிய மக்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ராஜேந்திர சோழனை சொல்லக்கூடிய இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, ராஜராஜ சோழன் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றுக்கு சொல்ல போனால் குடவோல முறையை கண்டுபிடிச்ச இந்த ஓட்டில் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது குடவோல முறையை கண்டுபிடிச்ச ராஜராஜ சோழனுடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் பிறகுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் குழந்தை இல்லை. ராஜேந்திர பண்ணில் போய் அங்கே உள்ள ஒரு சிவனை தவம் இருந்து அந்த குளத்தில் குளித்து அந்த குளத்தில் தவம் இருந்த பிறகு பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்ன மாமன்னர் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் வந்து சாதாரண ஒரு மாமன்னர் கிடையாது. உலகம் போற்று வண்ணம் உலகமே வந்து வியக்க வண்ணம் எந்த ஒரு மின்சாரமும் எந்த ஒரு சாலை வசதி எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் குதிரைப்படை யானைப்படை காலாட்படைன்னு சொல்லக்கூடிய இந்த பாய்மர கப்பலை வச்சு கங்கை வரை மாலத்தீவு மற்றும் மலேசியா கம்போடியா வரைக்கும் படையெடுத்தவர். கங்கை நதின்னு சொல்லக்கூடிய கங்கை கொண்டான் சொல்லக்கூடிய கங்கை வரை படையெடுத்து அங்கே உள்ள அரசரை வென்று அங்கே உள்ள நதியில் கங்கை நீரை எடுத்து வந்து இங்கே வந்து புனித நீர்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னேரி சோழகங்கிறத உருவாக்கி இங்கே அந்த நீரை கரைச்சி இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு மக்களை வந்து வாழ வச்ச ஒரு மாமன்னர். நரேந்திர மோடி இங்கே வராரு இல்லையா, மக்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? ஐயா உலக தலைவர்னு பேர் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இன்றைய நிலையில் வந்து ஐயா மோடி ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மண்ணுக்கு எந்த ஒரு தலைவரும் வந்தது ஒரு சரித்திரம் கிடையாது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, சோழன்னு சொன்னால் அது ராஜேந்திர சோழன். மண்ணில் வந்து அரசாட்சிக்குரிய தலைவர் வந்தது கிடையாது. வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வேறங்கிறது ஒரு வரலாறு இருக்கு. அந்த நிலைப்பாட்டில் ஐயா மோடி ஐயா வராங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரங்கிறது அந்த சிவனுக்கு உரித்தான நட்சத்திரம். இன்னைக்கு இந்தியாவே வியக்க வண்ணம் ஈஸ்வரர் ஆளக்கூடிய உரிய சக்தி பெற்றோர் ஐயா மோடி ஐயா. ஈஸ்வரனை சரிசமா நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஈஸ்வரன் வந்து வரம் கொடுத்த அந்த ராஜேந்திர சோழனுடைய மண்ணை கால வைக்கிறோன்னா அந்த மண்ணு புனிதமாவோ மிகப்பெரிய மக்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். தமிழ் பாடப்புத்தகத்தில் இதோட ஹிஸ்டரியே கிடையாது. திராவிட அரசு உள்ள கொண்டு வரல. தமிழ்நாடுங்கிறது உலக வரலாற்றில் மிகப்பெரிய விசித்திரமான திராவிட மண்ணை சொல்லிக்கிட்டு இவங்க வந்து தன்னுடைய சுயாட்சியில் வந்து இது 1886 போக வேண்டிய நிலைப்பாடு. 1428 வாஸ்கோடகாமா வந்தார். கிபி 712 கைப்பொருள் இஸ்லாமியர்கள் வந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்தவங்க தான். அதுக்கு முன்னாடி இருந்த மதம் சைவம் சமணம் அண்டு பௌத்தம் மற்றும் பழங்குடியில் வாழ்ந்த இந்த பூமி. இந்த பூமியில் வந்து கிபி 712க்கு பிறகும் கிபி 1428 பிறகும் நடந்த நிலவரம் என்னவென்றால், இலங்கைக்கு வந்த பிரிட்டிஷார்கள் 1428 பிறகு வந்து 1887 இங்கே இருக்கிற தமிழர்களை கூலி வேலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இலங்கை வனத்தை வளமாக்கி பூங்காவனமாக்கி இந்த தமிழர்களை மிகப்பெரிய வதப்படுத்தி சீரழிச்சிய குணம் அந்த இலங்கை மக்களை சாரும் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்திய அரசை சாரும். அதை சீரமைச்சு இன்னைக்கு ஐயா மோடி ஐயா அம்மா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீரமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக தமிழ்நாட்டை சேர்ந்து ஐயா எல் முருகன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 முறையா பிரைம் மினிஸ்டராக இருக்காரு மோடி. சோழரும் பார்த்தீங்கன்னா யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாத ஒரு சோழராக இருக்காரு. ஐயா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈஸ்வரனுடைய மறு அவதாரம் ஐயா மோடி ஐயா. 1. 2வது என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் 1920 வந்த அந்த கிறிஸ்துவர்களுடைய பினாமின்னு சொல்லக்கூடிய நிலையில் வாழ்ந்தவர் தான் மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு. அவர் தான் முத அந்த இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைச்சார் அப்படின்னு சொன்னால், அது 1965 சைனா போருக்கும் 1965 இலங்கையில் ஒப்பந்தம் வந்த நிலைப்பாட்டில் என்ன ஏற்பட்டதுன்னா, இலங்கை தமிழில் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு ஐயா நேருக்கு சம்பந்தம் உண்டு. அன்னைக்கு அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இந்தியாவில் தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சு அவர் கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நிலைப்பாட்டில் இங்கே தமிழர்களோ அந்த இலங்கையை சார்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழ் தான் சொன்னாங்க. இந்த தமிழை எந்த
ஒரு தமிழன் சொல்லலாம். கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நிலைப்பாட்டில் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய வாதம் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டால், மலை வழியாக வந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இந்தியா மண்ணு தானியம் இந்த காற்று இந்த அரசு நலத்திற்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. 1948 சுதந்திரம் 47 சுதந்திரம் கொடுத்த பிறகு ஐயா முகமது அலி ஜின்னா மும்பையிலேருந்து கிளம்புறாரு ஃப்ளைட்டில். அப்போ என்ன சொன்னார், இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இஸ்லாமிய கேட்குறாங்க, ஐயா இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது முகமது ஐயா ஜின்னா சொன்னாங்க, எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருங்கன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஒன்று. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இன்னைக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலேருந்து ஐரோப்பா கண்டி போயிட்டு இருக்கு. ஐரோப்பா கண்டியுடைய விளைவால் 1982-83 கூடாங்குளம் வந்த அணுமின் நிலையம் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு என்ஜினியர்னு சொல்லக்கூடிய உதயகுமார் வெளிநாட்டு ஐரோப்பிய படத்தை வச்சுக்கிட்டு அந்த கூடாங்குளம் இயங்க விடாம பல போராட்டம் நடத்திருக்காருங்கிறது உலகம் செய்தி அறிஞ்ச உண்மை. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தமிழக எலெக்ஷனுக்கு. மோடி இங்கே வருகை தந்திருக்கிறனால பிஜேபிக்கு இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு விவசாயிகள்லேருந்து மாணவ செல்வன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய வளர்ச்சியிலிருந்து, அந்த பெண்களுடைய மகளிர் சுய குழுவிலிருந்து, மகளிருடைய வளர்ச்சியிலிருந்து, இன்னைக்கு அரசு ஊழியர்கள்லேருந்து மக்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அவ்வளவு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள், தமிழ் மக்கள் முற்றிலும் தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவை சிந்தனை சீர்கடைக்கிற அளவுக்கு பொய்யலாக சொல்லி திராவிட கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சன உண்மை. ஒன்று. ரெண்டாவது உண்மைன்னா, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த உலக அளவு போராடக்கூடிய 34 கோடி அமெரிக்கா வீழ்த்த 146 கோடி இந்திய மக்கள் போராடக்கூடிய இந்த ஐயா ககயான் சந்திரயான் நம்ம வென்றிருக்கோம். இந்த சந்திரயான் ககன்யான் இந்த நிலைப்பாட்டை சீரழிக்கக்கூடிய இந்த திராவிட கட்சி முற்றிலும் வளர்ச்சியை பார்க்கல. அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சொத்தை மன்னராட்சியை தான் பார்க்குறாங்க. இதுதான் நிதர்சனம் உண்மை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.